ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஹேசல். இப்போ உங்களுக்கு போர் அடிக்குதா? இந்த வீடியோ உங்களுக்காக. இது பேஸ்ட் ஆன் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லலாம், பேஸ்ட் ஆன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு சொல்லலாம். இந்த டேப்லெட்டில் டேப்லெட் கவர் இருக்குல்ல, அதில் டேப்லெட் இருக்கும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஏதோ ஒரு ஷேப், அந்த சர்க்கிள் ஷேப்பில் ஒன்று இருக்கும். அது நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி நெயில் பாலிஷில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நாட் கம்பல்சரி, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். அப்படின்னா கலர் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃப்ரீயாகவே விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 20 கிட்ட எடுத்துக்கோங்க. நான் 14 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, இந்த மாதிரி 8 எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு 14 எடுத்திருக்கீங்கன்னா அதில் 8 மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாம் தனியாக வச்சுருங்க. 8 எடுத்துகிட்டு அந்த 8 வச்சு ஒரு கிரேப் வச்சுக்கணும். இது பேர் பிக்சரல் மேக்ஸ். இந்த பிக்சரல் மேக்ஸில் நான் இப்போ கிரேப் மேக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கிரேப் மாதிரி வச்சு செய்யணும். இதில் சில நம்பர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா சிலதெல்லாம் ப்ரைம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்க காய்ஸ், நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்க வேணாம். ரெண்டாவது கேஸ் என்னென்னா, உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 போட்டுக்கோங்க. 1 போட்டுட்டு 1லேருந்து ஒரே ஒரு டாட் மட்டும்தான் வைக்க முடியும். செகண்டில் போனால் 2 டாட், அதுக்கப்புறம் கீழே ஒரு டாட் முடிஞ்சு கிரேப்ஸ் வந்துடும். பட் 8 டாட்ஸ் வராது. 3க்கு போனீங்கன்னா 3 டாட்ஸ் மேலே வச்சுருவீங்க. 2 டாட் அடுத்து கீழே வச்சுருப்பீங்க. 1 டாட் கீழே வச்சுருவீங்க. ஸோ 6 டாட்ஸ் தான் வரும். இதே 4க்கு போனீங்கன்னா 10 டாட்ஸ் வரும். கிரேப்ஸ் வரும், பட் நம்பருக்குள்ளார வரணும். இப்போ 8 டாட்ஸ்னால் அந்த டேப்லெட் இருக்குது பாருங்கள். இது நம்ம நோட்ஸ் எடுக்கும் போது இப்படி போட்டுக்கணும். அந்த நோட்ஸ் எடுக்கும் போது டாட் வச்சுக்கணும். ஓகே. 5க்கு போனீங்கன்னா 5 மேலே வந்துடும். இதே நீங்கள் 5க்கு போனீங்கன்னா மேலே 5 வந்துடும், கீழே 3 வந்துடும். மொத்தம் சேர்த்தா கிரேப் ஷேப் வராது, பட் நம்பருக்குள்ளார வந்துடும். அப்புறம் 6க்கு போனீங்கன்னா கீழே 2 வந்துடும். சேம் 5ஓட கேஸ் தான், பட் நம்பர் மைனஸ் ஆகிட்டே இருக்கும் கீழே இருக்க நம்பர். இப்போ நான் நோட்ஸ் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது. இங்கே 1 டாட் வச்சா வந்துடுச்சு. இங்கே 2 டாட் வச்சா இங்கே 2 கீழே 1 வந்துடுச்சு. அப்புறம் இங்கே 1 இங்கே 3, இங்கே 1 அப்புறம் கீழே 1. ஸோ இங்கே 6 டாட்ஸோடு முடிஞ்சிடுச்சு. 6 அப்புறம் இங்கே 3. இதில் 10 டாட்ஸ் வருது. இதில் 8 டாட்ஸ் வருது, பட் கிரேப்ஸ் வரல. இதுலேயும் கிரேப்ஸ் வரல, பட் 8 டாட்ஸ் வந்துடுச்சு. இதுலேயும் 8 டாட்ஸ் வந்துடுச்சு, பட் கிரேப்ஸ் வரல. இதில் ஸ்ட்ரெயிட் லைனாக போயிடுச்சு, பட் கிரேப்ஸ் வரல. தாங்காய்ஸ் ஆன்சர் யார் கட்டப்பட்டீங்களோ கமெண்ட்டாக சொல்லுங்கள். செகண்ட் சம்க்கு போயிடலாம். இங்கே அவங்க 6 டியூப்ஸ் போட சொல்லியிருக்காங்க. 6க்கு 6 ரொம்ப சிம்பிள். இங்கே நீங்கள் 3க்கு போய் பார்த்தீங்கன்னா இங்கே சேம் தான் கொடுத்துருப்பாங்க. நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. 3 டாட்ஸ், 2 டாட்ஸ், 1 டாட். இங்கே சேம் பாருங்கள், 3 டாட்ஸ், 2 டாட்ஸ், 1 டாட்ஸ். அதனால சிம்பிளாகவே இது முடிஞ்சிடும். 3 × 1 3, 2 × 1 2, 1 × 1 1. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா 1லே தான் வரும். ஸோ நம்ம இப்போ தேர்ட் சம்க்கு போயிடலாம். 5க்கு சொல்லியிருக்காங்க. 5ல் நம்மளால வர முடியாது, போகாது. இதோ இப்படி தான் வரும் அதோட ஆன்சர், அதனால் வராது. அடுத்தது 14 சம்க்கு போயிடலாம். இதுக்கு டைமிங் கொடுத்துருக்கேன் 14 minutes. இதில் 14 டியூப்ஸ் எடுத்துருக்கணும். நீங்கள் எடுக்கலைன்னா போயிட்டு கட் பண்ணிக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்சர் என்னென்னா, இதுக்கு 5க்குள்ளார் எந்த நம்பருமே வராது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய டவுட்டு. 5க்குள்ளார் எதுவுமே வராது. 6லேருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்கும். ஸோ 6 ஆரம்பித்தோடனே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் என்னென்ன நம்பர் போட்டிருக்கேன்ட்டு. 1 2 3 4 5 6 அப்புறம் திருப்பி 4 கீழே வரணும். 6 4 3 1 6 4 3 1. இதுதான் இதோட ஆன்சர். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 1
2 1 1. இங்கே மோஸ்ட்டாகவே 1ல் தான் வருது. ஸோ இதுக்கு பார்ட் 2 தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் சொல்யூஷன்.